أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس யா அல்லாஹ் என் தாய் தகப்பனர் செய்த பாவங்கள் நான் மன்னித்து அவங்களுக்கு ஃபிர்தௌஸின் உயர்தர சொர்க்கத்தை தந்தல்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி சிதினி இல்மா ரப்பி இஸ்ரேலி சத்ரி ஒயஸ்ரேலி அம்ரி. யா அல்லாஹ் எங்கள் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி உருவாக்கி தருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் காரியத்தை எளிதாக்கி வைப்பாயா அல்லாஹ். இந்த குரானை கற்று அதன்படி நடக்கக்கூடியவராக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தினரையும் அவரது சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். இந்த குரானை எங்களுக்கு வழிகாட்டியாகவும் மேலும் மறுமையிலும் உயர்ந்த பதவியில் வைக்க நீ கிருபை செய்வாயா அல்லாஹ். அமீன் அமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நம்ம படிக்க போற சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூன் இது மெக்காவில் இறங்குனது. வசனங்கள் 6. யா சூரா அத்தியாயம் அல் காஃபிரூன். அல் காஃபிரூன் மீன்ஸ் இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பவர்கள், இறைவன் சொன்னதை நிராகரிக்கிறவங்க தான் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். பி கொண்டு, இஸ்மு பெயர், அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரர், அர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் சொன்னோம். குல் பிளஸ் யா ஐயுஹா பிளஸ் அல் காஃபிரூன். குல் கூறுவீராக. அதோட ரூட் வேர்ட் என்ன? காலன்னா கூறினான். சோ குல் இது ஏவுதல். குல் கூறுவீராக. யா ஐயுஹல், யா ஐயுஹங்கிறது அழைக்கும் வார்த்தை. யா மூசா, யா ஈசா, யாங்கிறது கூப்பிடுறது. யா ஐயுஹல் காஃபிரூன். காஃபிரூன் இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள் யாரு? அல்லாஹ் சொன்னதை மறுக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மறுக்கிறது. அல்லாஹ் சொன்னதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ அல்லாஹை மறுக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மறுக்கிறது, இம்மை மறுமையில மறுக்கிறது, கபரில் மேலே மறுக்கிறது, ஸோ அல்லாஹ்வுடைய கிதாபுல மறுக்கிறது. எல்லாருமே இறை மறுப்பாளர். யாரெல்லாம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய வேதங்களையும் அல்லாஹ்வுடைய மலக்களையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்ன உண்மை மறுமையும் விதியையும் யார் மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இறை மறுப்பாளர்கள் தான். சரியா? அதுதான் இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பவர்கள். குல்ங்கிறது கூறுவீராக. சோ ஃபஅல இது வினைச்சொல். யா ஐயுஹல் அழைக்கும் வார்த்தை ஹர்ஃப். அல் காஃபிரூன் அல்லன்னு ஸ்டார்ட் ஆகுது, அதனால இது இஸ்மு தான். நபியே நீ கூறுவீராக, நீ சொல்வீராக. என்ன? காஃபிர்களே, காஃபிர்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான். சரியா? யார்? இறை நிரப்பாளர், எல்லா பூமியில உள்ள எல்லாரையும், எல்லாரையும் சேர்த்து எல்லாம் சொல்றான். யாரெல்லாம் இறை நிற்பார்களோ அவர்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த சூறா இறங்குச்சு தெரியுமா? குறைசியல் சொல்லியிருக்காங்க. இங்க காஃபிரங்கிறது இப்னு கஸீர் சொல்றாரு, மெயினா குறைஷியல் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த குறைஷியல் சொல்லியிருக்காங்க, என்ன நபியே நீங்க ஒரு வருஷம் நாங்க எங்க நாங்க வணங்குறத வணங்கிக்கிறோம், ஒரு வருஷம் நீங்க வணங்குறத வணங்கிக்கிறோம், எப்படி அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்காகத்தான் இந்த சூறாவே அல்லாஹ் தஆலா உடனே இந்த சூறாவை இறக்கணும். ஏன் ஒரு வருஷம் அவங்க தெய்வங்களை வணங்கிக்கிறாங்களா, ஒரு வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குற தெய்வங்களை வணங்குறத வணங்குவாங்களாம். சரியா? சோ உடனே அல்லாஹ் தஆலா உடனே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இந்த சூறா ஸ்டார்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ லா அபுது மா தஅபுதூன். லா பிளஸ் அஹ்புது பிளஸ் மா பிளஸ் தஅபுதூன். லா இல்லை, அபுது, அபுதுனா அபத, அபதனா வணங்கினான். அபதங்கிறதா ரூட் வேர்டு. நான் ரூட் வேர்டு சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஐன் பா தா ஃபத்தா வைங்க. அபத நான்
அபதனா வணங்கினான். ஓகே, அபுது நான் வணங்குவேன். மா எவற்றை, தாபுது நீங்கள் வணங்குகின்றீர்கள். ல அபுது நான் வணங்க மாட்டேன். அபுதுனா நான் வணங்குவேன். ல அபுதுனா நான் வணங்க மாட்டேன். மா எவற்றை, தஹ்புதூன் தஅபுதூன் நீங்க என்னத்தை வணங்குறீங்களோ, தஅபுதூன் நீங்கள் வணங்குறீங்க, நீங்க என்னத்தெல்லாம் வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன். லாபுது நான் வணங்க மாட்டேன். மா எவற்றை, தஅபுதூன் நீங்கள் என்னத்தெல்லாம் வணங்குறீங்களோ அவற்றை நான் வணங்க மாட்டேன் என்று நபியை கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான். சரியா? ல ஹர்ஃபு, அபுது ஃபஅல வினைச்சொல், மா ஹர்ஃப் வினைச்சொல், தஅபுது ஃபஅல வினைச்சொல். ولا أنتم عابدون ما أعبد. و plus لا plus أنتم plus عابدون plus ما plus أعبد. و இன்னும் லா இல்லை, அன்தும் நீங்கள், ஆபிதூன் வணங்குபவர்கள், மா அபுது மா எவனை யாரை, அபுது நான் வணங்குகிறேன். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் லா அன்தும் ஆபிதுன நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை, நீங்கள் வணங்குபவர்கள் இல்லை. லா அன்தும் ஆபிதுன் நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. எதை, மா யாரை, அபுது நான் யாரை வணங்குகின்றனோ அதை நீங்கள் வணங்குபவராக இல்லை. புரியுதா? லா அன்தும் ஆபிதுன் நீங்கள் வணங்க மாட்டீங்க. எதை, மா எதை, ஆபுது நான் எதை வணங்குகிறேனோ, நான் யாரை வணங்குகின்றனோ அதை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. ஹர்ஃபு, வா வந்து ஹர்ஃபு, ல ஹர்ஃபு, அன்தும் தமீர் பிரதிபெயர், ஆபிதுன இஸ்மு பெயர்ச்சொல். ஓகே, மா ஹர்ஃபு, ஆபுது நான் வணங்குகிறேன். இன்னும் நான் வணங்குகிறேனை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. வலா அனா ஆபிதும் மா அபத்தும். வா இன்னும், ல இல்லை, அனா ஆபிதுன் பிளஸ் மா பிளஸ் அபத்தும். வா பிளஸ் லா பிளஸ் அனா பிளஸ் ஆபிதுன் பிளஸ் மா பிளஸ் ஆபிது. வா இன்னும், ல இல்லை, அனா நான், ஆபிதுன் நான் இல்லை, ல அனா நான் இல்லை, எப்படி இல்ல, ஆபிதுன் நான் வணங்குபவனாக இல்லை. ல அனா ஆபிதுன் நான் வணங்குபவனாக இல்லை. எதை, மா எதை எவற்றை, அபத்தும் அபத்தும் நீங்கள் என்னத்தை வணங்குகிறீர்களோ. அபத்தும் இந்த தா வரையில இது ஒண்ணு சைலண்ட் ஆயிரும். அபத்தும் சொன்னோம். அபத்தும் நீங்க என்னத்தை வணங்குறீங்களோ அதை நான் வணங்குபவனாக இல்லை. புரியுதா? வலா இன்னும் லா அனா ஆபுது ஆபிது, லா அனா ஆபிது நான் வணங்குபவனாக இல்லை. மா அபத்தும் நீங்கள் என்னத்தை வணங்குறீங்களோ அது நான் வணங்குபவனாக இல்லை. ஹர்ஃபு, அனா தமீர் பிரதிபெயர், ஆபிதுன் ஃபஅல, மா ஹர்ஃபு, அபத்தும் ஃபஅல. நெக்ஸ்ட், வலா அன்தும் ஆபிதுன மா அபுது. மறுபடியும் திருப்பி சொல்றான். திருப்பி முன்னாடி சொன்னதை, இந்த மூணாவது ஆயிரம் சொன்னதே திருப்பி எல்லாம் சொல்றான். இதுல ஆரியாக்கள் திருப்பி திருப்பி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம மடையில் நல்லா ஏறணுங்கிறதுக்காக, நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் திருப்பி திருப்பி சில வசனங்களை, கடுமையான வசனங்களை நமக்கு வந்து ரொம்ப தெளிவுபடுத்தும். அன்தும் ஆபிதுன மா அபுது. வா பிளஸ் லா பிளஸ் அன்தும் ஆபிதுன பிளஸ் மா பிளஸ் அபுது. இன்னும் ல இல்லை, அன்தும் நீங்கள் இல்லை, ஆபிதுன் நீங்கள் வணங்குபவராக இல்லை, மா அபுது நான் எதை வணங்குகின்றனோ அதை நீங்கள் வணங்குபவராக இல்லை. சரியா? நெக்ஸ்ட், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ல பிளஸ் கும் பிளஸ் தீன் பிளஸ் கும் பிளஸ் வா பிளஸ் லீ பிளஸ் யா பிளஸ் தீன். பீஸா பிரிச்சிடணும். அப்பதான் வந்து இந்த வார்த்தைகள் திருப்பி வரையில் நமக்கு வந்து
நமக்கு கரெக்டா புரியும். லாங்கிறது இக்கு, கும் உங்களுக்கு, லக்கும்டா உங்கள், உங்களுக்கு, ல இக்கு, கும் உங்கள், லக்கும்னா உங்களுக்கு, தீன் மார்க்கம், லக்கும் தீன் உங்கள் மார்க்கம், கும் கும் தீனுக்கும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. புரியுதா? லைக்கு கும் உங்கள், லக்கும் உங்களுக்கு, தீன் மார்க்கம், கும் உங்கள், உங்கள் மார்க்கம், தீனுக்கும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் உங்களுக்கு உங்கள் மார்க்கம். புரியுதா? இன்னும் லி இக்கு யா எனது, தீன் வலிய தீன் எனது மார்க்கம் எனக்கு, வலிய தீன் வ பிளஸ் லீ பிளஸ் யா பிளஸ் தீன் எனது மார்க்கம் எனக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. லங்கிறது ஹர்ஃபு, கும்ங்கிறது தமி பிரதிப்பெயர், தீன் இஸ்மு பெயர் சொல், கும் பிரதிப்பெயர், ஹர்ஃபு லீ என்னது ஹர்ஃபு, யா தமீர், தீன் அது மார்க்கம். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு. ஸோ நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டேன். ஸோ உங்க மார்க்கம் உங்களுக்கு, என்னோட மார்க்கம் எனக்கு. நான் அப்படிதான் அதுக்காக மார்க்கம் மார்க்கம் எல்லா மார்க்கும் ஒரு சமம்னு நம்ம சொல்லக்கூடாது. சரியா? அவங்க வணங்குறத நம்ம வணங்க மாட்டோம், வணங்க கூடாது. நம்ம வணங்குறத அவங்க வணங்க மாட்டாங்க. ஹதீஸ்ல பாப்போமா? சூரத்துல் காஃபிரோட ஹதீஸ். இந்த சூறா இறங்கி வரணும் சொல்றாங்க, முழுசா விலகணும். இந்த சூறா சிலை வணங்கின் செயலிலிருந்து விலகுவதற்கான சூறாவாகும். இது அவற்றிலிருந்து முழுமையாக விலகுமாறு கட்டளையிடுகிறது. அல்லாஹ்வின் கூற்று, குல்யா ஐயுஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பவர்களே என்று கூறுகிறாக, பூமியின் மீதுள்ள ஒவ்வொரு நிராகரிப்பாளரையும் உள்ளடக்கிறது. எனினும் இந்த கூற்று குறிப்பாக குரேஷியலின் நிராகரிப்பதை நோக்கியதாகும். அவர்களின் அறியாமையில் அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வருடம் தங்கள் சிலைகளை வணங்குமாறு அழைத்தனர். சரியா? அவங்க என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்க சிலையில ஒரு வருடம் வணங்குங்க, அதுக்கு பதிலா ஒரு வருடம் அவருடைய கடவுளை அவர்கள் வணங்குவதாக சொன்னாங்க. எனவே அல்லாஹ் இந்த சூறாவை இதில் அவர்களின் மார்க்கத்தில் முழுமையாக விலகுமாறு அவனுக்கு தூதரருக்கு அல்லாஹ் சொன்னான். சரியா? இந்த சூறாக்களை கூடுதல் துறையில் வருது. ஜாபிர் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாபுடைய 2 ரக்காயத்துகளில் சரியா? முஸ்லிம்ல குறிப்பிட்டுள்ளது. அடுத்து அபூ ஹுரைரா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காயத்துகள்லையும் குல்யாஹில் காஃபிர்னையும் குல்ஹுவல்லாஹ் சூராவையும் ஓதினாங்க. சரியா? இது சஹி முஸ்லிம்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஃபஜ்ருடைய தொழுகையில குல்யாஹில் காஃபிரும் குல்ஹுவல்லாஹ் சூரா இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். ஓகே. அடுத்து சூரத்துல் காஃபிரூன் குர்ஆனின் கால் பகுதிக்கு சமமானது என்றும், சல்சலாம் குர்ஆனின் கால் பகுதிக்கு சமமானதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் குர்ஆன்ல வேற எங்க கூடுதல் விளக்கம் இருக்குன்னா, சூரா நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா இயத்தபிஊன இல்ல ظن وما تهوى أنفس ولقد جاءهم من ربهم الهدى, அவர்களுடைய ஊகத்தையும் தங்கள் மனங்கள் விரும்புவதையுமே பின்பற்றுகின்றனர். புரியுதா? அவர் என்ன செய்யறாங்களாம்? காஃபிர்கள் அவர்கள் ஊகத்தையும் தங்கள் மனங்கள் விரும்புவதையுமே பின்பற்று, நிச்சயமாக அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து நேர்வழி வந்துள்ளது. எனவே அவர்கள் ஈடுபட்டுள்ள அனைத்திலிருந்தும் விலகல் உள்ளது. நிச்சயமாக வணங்குபவருக்கு அவர் வணங்கும் ஒரு கடவுளும் அவரை அடைய பின்பற்றும் வணக்க முறைகளும் இருக்கணும். சரியா? அவர் எந்த கடவுளை யாரு வணங்குறாரு, அவர் எப்படி பின்பற்றணும்னு இருக்கணும். சரியா? அப்படித்தான் இருந்தாதான் வணக்கம்ங்கிறது சரியா இருக்கும். எனவே தூதரும் அவரது பின்பற்றும் அல்லாஹ் சட்டமாக்கியதன்படி அல்லாஹை வணங்குகின்றனர். இணை வைப்பாளர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அல்லாதவற்றை
அல்லாஹ் அனுமதிக்காத முறைகளில் வணங்குகின்றனர். சரியா? அதாவது இஸ்லாத்தினோட கூற்று என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இது என்ன பொருள்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்தை வேற யாரும் கிடையாது. தூதர் கொண்டு வந்ததை தவிர அவரை அடையும் வழி வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ரசூலுல்லாஹோட ஹதீஸ் உங்களோட வழிமுறை இல்லாட்டா நம்மளால முழுமையா அல்லாஹ் சொன்ன முறையில அது வணங்க முடியாது. ஸோ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி வணங்குறதுதான். கூடுதலாவோ குறைக்கலாவோ நம்ம வணங்குறதுக்கு நமக்கு எந்த என்ன ரைட்ஸும் கிடையாது. ஓகேயா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எப்படி? ல இல்லை, இலாஹ் வணக்கத்திற்குரியவன் கடவுள், என்ன இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹ், முஹம்மத் பிளஸ் ரசூல் பிளஸ் அல்லாஹ். லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் யார் இல்லை, இல்லா தவிர, யாரை தவிர? அல்லாஹ் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. முகமது ரசூலுல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வின் இறை தூதர் அப்படின்னு சொல்றது இஸ்லாத்தின் தலையாய கூற்று. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னோட மார்க்கம் எனக்கு. இதுல கூடுதலா இன்னும் சூரத்துல் யூனுஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன் கஸ்ஸபுக, உங்களை அவர்கள் புறக்கணித்தால், பொய்ப்படுத்தினால், ஃபக்குல் கூறுவீராக, லி அமலி எனக்கு எனக்கு என்னோட அமல், லி அமலி வலக்கும் மேலும், லக்கும் அமலுக்கும் உங்களுடைய அமல் உங்களுக்கு, அன்தும் பரியூன மிம்மா அமலு நான் உங்களுடைய செய்கைகளிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். நான் செய்வதிலிருந்து பரியும் மிம்மா தாமலூன். நான் செய்வதிலிருந்து நீங்கள் விலகியவர்கள், நீங்கள் செய்வதிலிருந்து நான் விலகியவன். புரியுதா? அன்தும் பரியூன மிம்மா அமலும். நான் என்ன செய்யறனோ அதுல இருந்து நீங்க விலகி இருக்கீங்க. வானா பரியும் மிம்மா தாமலூன். நீங்க என்ன செய்யறதோ அதுல இருந்து நான் விலகினாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. சரியா? அவர்கள் உண்மை பொய்ப்படுத்தினால் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், நீ சொல்லுங்க, எனக்கு என் செயல்கள், உங்களுக்கு உங்கள் செயல். லி அமலி வலக்கும் அமலுக்கும். என் செயல் எனக்கு, எனக்கு, உங்க செயல் உங்களுக்கு. நான் செய்வதிலிருந்து நீங்க விலகிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் செய்வதிலிருந்து நான் விலகினாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூடுதல் விளக்கத்தை கூறுறான். லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். சூரத்துல் கஸஸ்ல வருது. லனா எங்களுக்கு, அமாலுனா எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு, வலக்கும் மேலும், உங்களுக்கு, அமாலுக்கும் உங்கள் செயல்கள். நம்ம இந்த சூறால என்ன படிக்கிறோம்னா, ஒரு முஸ்லிமுடைய சரியான கொள்கையை வலியுறுத்தும் விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது. நம்ம இப்படித்தான் இருக்கணும், அதை செஞ்சா என்ன, இதை செஞ்சா என்ன, எக்ஸ்ட்ராவா செஞ்சா என்ன, இதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நம்ம அல்லாஹ் வணங்கணும். அதுபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். இஸ்லாம் மார்க்கம், மதம் கிடையாது. இது மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதேபடி வணக்கம் செய்யறதுல இருந்து வாழ்க்கை முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுபடிதான் அவங்களோட வாழ்க்கை இருந்தது. குர்ஆன் தியரி இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிராக்டிகலா இருந்தது. சரியா? சோ ஒரு முஸ்லிமுடைய சரியான கொள்கை வலியுறுத்தும் விஷயங்களை இந்த சூறா அடக்கியுள்ளது. வணக்கம் என்பது நாம் வணங்குவது போன்று மற்றவர்கள் வணங்குவதில்லை, மற்றவர் வணங்கும் போது நாம் வணங்குவதில்லை. மாறாக நாம் வணங்கக்கூடிய வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை வலியுறுத்தி அல்லாஹை மீண்டும் மீண்டும் வணக்கத்தை குறித்து கொஞ்சம் செயல்படுத்த. மூணாவது, மார்க்க விஷயங்களால் மாற்றுக் கொள்கைகளோடும் சொல்லப்பட்டது. சரி, உங்களை அவாய்ட் பண்ணிக்கிறோம், உங்களை அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம மார்க்க விஷயங்களை அவருடைய சேர்ந்து சம்பந்தம். அதே சமயம் அவர்களை துன்படுத்தும் விதமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி
நான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் என்ன சொன்னேன், 50 மார்க்கும் எனது மார்க்கும் எனக்கு இந்த அறிவிப்பை அறிவித்துட்டு அவரிடமிருந்து என்ன செஞ்சோம், நம்ம நல்ல முறையில ஒதுக்கணும். அப்படியா, உங்க மார்க் உங்களுக்கு, என்னோட மார்க் எனக்கு, நாங்க இப்படித்தான் நாங்க வழங்கணும். நீங்க அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்ட நாம் நல்ல முறையில முடிக்கணும். மற்றபடி மார்க்க சம்பந்தத்துல நம்ம அவங்களோட எந்த சமரசமும் வைக்க கூடாது. எம்மதம் சம்மதம்ங்கிற வார்த்தைனா கிடையவே கிடையாது. சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹை மட்டுமே வணங்கி அல்லாஹும் சொல்லி கற்பித்த வழிமுறைப்படி அல்லாஹை வணங்கி நம்ம வாழ்க்கையை இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடியவராக நம்மை, நம்முடைய குடும்பத்தினை, நம்ம சந்ததியும் கேட்டுக்கொண்டிருப்ப அனைவரையும் நம்முடைய சந்ததியும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து இந்த கிராமரை மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க, படிச்சுக்கங்க. அப்புறம் அது மாதிரி ஹோம் ஒர்க்கு கண்டிப்பாக எழுதுங்க. ஹோம் ஒர்க் எழுதினா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், நீங்க ஏதாவது எனக்கு சொல்ல நினைச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏதாவது நான் உங்களுக்கு தெளிவா வேணும், அல்லது இன்னும் கரெக்ஷன் ஏதாவது வேணும், அப்படி ஏதாவது சரியா இல்லாட்டாலும் சரி, ஏதாவது நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.